சுகாதாரத்துறை மூலம் தடை செய்யப்பட்ட மருந்தகம் செயல்பட்டதால் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையிலான அதிமுகவினர் மருந்தகத்தில் வாங்கிய மருந்து மாத்திரைகளை கடையின் முன்பு கொட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் போலி மருந்து மாத்திரை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து வரும் நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 21 நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டு 13 குடோன்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புதுச்சேரி அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த ஆய்வில் புசி வீதியில் அமைந்துள்ள செம்பருத்தி மருந்தகம் மற்றும் ஸ்ரீ குகா மருந்தகங்களில் போலி மாத்திரைகள் விற்பனை செய்தது தெரியவந்ததை தொடர்ந்து மருந்து விற்பனை செய்வதற்கு 2 மருந்தகங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து இந்த மருந்தகங்கள் இயங்கி வந்ததால் இதனை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மருந்தகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருந்தகங்களில் வாங்கிய மருந்து மாத்திரைகளை கடையின் முன்பு கொட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து புசி வீதியில் இயங்கி வந்த பல்வேறு மருந்தகங்களுக்கு நேரடியாக சென்ற அவர்கள் போலி மருந்து மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுகின்றதா என கேள்வி எழுப்பி உயிருடன் விளையாட வேண்டாம் என கோரிக்கை வைத்ததுடன் சந்தேகப்பட்ட மருந்தகங்களின் கதவுகளை இழுத்து மூடியும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறும்போது 4 மாதங்களாக இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு தொடர்ந்து மாத்திரையை செம்பருத்தி கடையில்தான் வாங்கி அருந்தி வந்ததாகவும் இதனால் எனக்கு வலி குறையவில்லை. இதேபோன்று லட்சக்கணக்கான பொதுமக்கள் மருந்துகளை வாங்கியுள்ளனர். இதற்கெல்லாம் அரசு சுகாதாரத்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தடை விதித்த மருந்தகத்திற்கு ஏன் அறிவிப்பு பலகை வைக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை 5 மணி அளவில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சொர்க்கவாசல் நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏவிற்கு ஆலயத்தில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் உபயதாரர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் 1,79,000 ரூபாயை ஆன்லைனில் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ஜிஎன் பாளையத்தை சேர்ந்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து மர்ம நபர் IMPS முறையில் 1,77,000 ரூபாயை எடுத்தார். அதேபோல வில்லியனூரை சேர்ந்த நபர் 1000 ரூபாய், முத்தியால்பேட்டையை சேர்ந்த நபர் 1000 என மொத்தம் 1,79,000 ரூபாயை ஆன்லைன் மோசடி மூலம் எடுத்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் என 292 பேரை பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்கள் என 292 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 1 வாரமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை அரசு இதுவரை ஏற்கவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் நிர்வாகிகள், புதுவை அரசில் உள்ள பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளவர்களை தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இடஒதுக்கீடு முறையான ஆள் சேர்ப்பு விதிகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பு ஊதிய அடிப்படையிலேயோ பணிக்கு அமர்த்தப்பட்டு தொடர்ந்து பணி செய்து இருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடையில்லை என கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் பணி செய்ய நிரந்தரம் வேண்டும் என அவர்கள் நெட்டப்பாக்கத்தில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் அருகே உள்ள சோரப்பூர் ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி நாராயணா பெருமாள் ஆலயத்தில் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியானது காலை 5 மணி அளவில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. தொடர்ந்து வடுவக்குப்பம் கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு கருடாழ்வார் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெங்கடேச பெருமாள் திருப்பதி திருவேங்கடமுடையான் கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோன்று மடுக்கரை BS நகரில் அமைந்துள்ள ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊசுடு தொகுதியில் 1,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார்.
ஊசுடு தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் 1,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் அரசூர் MS கார்டன் மற்றும் ராஜாநகர் பகுதிக்கு தார்ச்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் MGR சிலை அருகே புதிய கல்வெட்டு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் ஸ்ரீ சக்கர விநாயகர் கோவில் தெரு, ரைஸ் மில் தெரு மற்றும் தர்மாபுரி தெரு ஆகிய பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், கோனேரிக்குப்பம் பள்ள வாய்க்காலுக்கு U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு U வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் AS நகர் பகுதிக்கு WBM சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ரூபாய் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், தொண்டமாநத்தம் மாங்குளம் பகுதிக்கு சிமெண்ட் சாலை வசதி பூமி பூஜை 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 1,54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அதிகாரிகள், தொகுதி பாஜகவினர் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவரங்களை சமர்ப்பிக்க புதுச்சேரி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கடந்த நவம்பரில் நடந்தது. இதில் தேர்ச்சி பெற்றோர், தேர்ச்சி பெறாதவர்கள் விவரங்களை சமர்ப்பிக்க கல்வித்துறை அறிவுறுத்தியது. இதுகுறித்து கல்வித்துறை இணை இயக்குநர் பெர்பினா ஜெயராஜ் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்ற ஆசிரியர்கள், தகுதி பெறாத ஆசிரியர்கள் விவரங்களை டிசம்பர் 31ஆம் தேதி முன்பாக கூகுள் படிவம் மூலம் கல்வித்துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். புதுச்சேரி அடுத்த கலிங்கமலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபால கோவிந்தா என்ற பக்தி பரவசத்துடன் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டனர். புதுச்சேரி அடுத்துள்ள கலிங்கமலையில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த 1ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக தொடங்கியது. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் பரமபதநாதன் சேவையில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து திருமங்கையாழ்வார் திருவடி தொழல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று அதிகாலை வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அதிகாலை 5:30 மணிக்கு துலாம் லக்னத்தில் சொர்க்கவாசல் நடை திறந்து பாமா ருக்மணி சமேதராக ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமி பரமபதநாதனாக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் சொர்க்கவாசலை திறந்தபொழுது அதிகாலை முதலே வருகை புரிந்து இருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சொர்க்கவாசலுக்குள் நுழைந்து கோபாலா கோவிந்தா என பக்தி கோஷம் முழங்க ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். இதில் திமுக MP ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புத்தாண்டை முன்னிட்டு குற்றங்களை தடுக்க புதுச்சேரி கடற்கரை சாலையில் 70 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஆங்கில புத்தாண்டு பிறக்க இன்னும் 2 நாட்களே உள்ளன. புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. புத்தாண்டு நாளில் கடற்கரை சாலையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிவார்கள். அரசு சார்பில் இன்னிசை கச்சேரி, வான வேடிக்கை, லேசர் ஷோ நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பாதுகாப்பு அதிகரிக்கவும், குற்றச்சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கவும், குற்றவாளிகளை அடையாளம் காணவும் புதுச்சேரி காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பாதுகாப்பு அதிகரிக்கவும், குற்றச்சம்பவங்கள் நிகழாமல் தடுக்கவும், குற்றவாளிகளை அடையாளம் காணவும் புதுச்சேரி காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் துணைநிலை ஆளுநர் மாளிகை முதல் பழைய துறைமுகம் வரையிலும், காந்தி சிலை, நேரு சிலை பகுதிகளிலும் மொத்தம் 70 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை தவிர முக்கிய சாலை சந்திப்பிலும், மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இந்த கேமராக்கள் அனைத்தும் காவல்துறை கண்காணிப்பில் நேரடியாக கொண்டு வரப்பட்டுள்ளன. பெண்களிடம் வரம்பு மீறுவோர், போதையில் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க போலீசார் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் புத்தாண்டை முன்னிட்டு போக்குவரத்து பாதுகாப்பு பணியில் 1500 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் புதுச்சேரி மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் 5வது மாநில மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. மாநில தலைவர் கொளஞ்சியப்பன் தலைமை தாங்கினார். முன்னணியின் அகில இந்திய துணைத் தலைவர் சாமுவேல் ராஜ் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். அகில இந்திய தலைவர் ராதாகிருஷ்ணன் MP மாநாட்டு நிறைவுரையாற்றினார். மாநாட்டு வேலை அறிக்கையை மாநில செயலர் சரவணன் வாசித்தார். மாநாட்டை வாழ்த்தி அகில இந்திய தலித் உரிமை இயக்கத்தின் தலைவர் ராமமூர்த்தி பேசினார். மேலும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதிகளை அகில இந்திய தலைவர் ராதாகிருஷ்ணன் MP பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார்.
கூட்டத்தில் தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படும் சிறப்பு கூறிடு திட்ட நிதியை முழுமையாக செலவு செய்ய வேண்டும், தலித் மக்கள் மத்தியில் உள்ளூர் வெளியூர் என்று பிரித்தாளும் சூழ்ச்சியை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும், ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை அரசு கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை பாதுகாப்பு பணியில் இருந்த வீரமங்கை குழுவினர் மீட்டனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடற்கரையில் கம்புகள் வைத்து தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு 8 மணியளவில் கடற்கரையில் அமர்ந்திருந்த இளம்பெண் ஒருவர் திடீரென தடுப்பு வேலியை தாண்டி கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்றார். அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வீரமங்கை குழுவினர் இளம்பெண்ணை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அவர் பாகூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலைக்கு முயன்றதும் தெரியவந்தது. இதுகுறித்து புகாரின் பேரில் உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் 226 செவிலியர்கள் பணியிடங்களுக்கு 4714 பேர் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 226 செவிலியர் பணியிடங்களை நிரப்ப கடந்த அக்டோபர் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கான விண்ணப்பங்கள் நவம்பர் 6ஆம் தேதி வரை பெறப்பட்டன. 226 பணியிடங்களுக்கு மொத்தம் 4714 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஒரு பணிக்கு 21 பேர் வீதம் போட்டியிடும் நிலை உள்ளது. தற்பொழுது விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன்பின் இடஒதுக்கீடு விதிகளின் பின்பற்றி தகுதி அடிப்பில் இருந்து தற்காலிக தேர்வு பட்டியல் தயாரிக்கப்பட்டு இதன் முடிவுகள் வரும் ஜனவரி மாதம் கல்லூரி இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளதாக மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து கும்பலுடன் தொடர்புடைய சபாநாயகரை துணைநிலை ஆளுநர் பதவி நீக்க வேண்டும் என்று சுயேட்சை எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போலி மருந்து தொழிற்சாலை வழக்கின் முக்கிய குற்றவாளி ராஜாவுடன் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு உள்ளது. ராஜாவை சபாநாயகர் செல்வம் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணை அமைச்சரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் நிதி அமைச்சர் மூலம் அவருக்கு 100 கோடி ரூபாய் வங்கிக் கடனுக்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு உள்ளது. எனவே அவர் மீது நம்பிக்கை இல்லை. துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ள சிபிஐ விசாரணை மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு வரவேற்பதாக தெரிவித்துள்ள அவர், சபாநாயகர் செல்வம் பதவி விலக வேண்டும் அல்லது துணைநிலை ஆளுநர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போலி மருந்து தொழிற்சாலைக்கு இடம் அனைத்தும் அரசின் பிப்டிக் நிறுவனத்தின் மூலமாகவே வழங்கப்பட்டுள்ளது. எனவே உண்மையான அரசியல் குற்றவாளிகளை அரசு வெள்ளை அறிக்கையின் மூலம் கொண்டு வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் காரில் பயணம் செய்து சபாநாயகர் செல்வம் தன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். இனிமேல் முதலமைச்சர் வாகனத்தில் சபாநாயகர் ஒருபொழுதும் பயணிக்கக்கூடாது எனவும், வருகின்ற ஜனவரி மாதம் சட்டப்பேரவை கூட உள்ளதால் அதற்கு முன்பே அவர் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.